ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னோட டெய்லி செய்யக்கூடிய ஒரு சட்னி ரெசிபி. வாங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து கார சட்னி. வாரத்துக்கு 2 முறையாச்சும் செய்வீங்க. இந்த டேஸ்ட்டில் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 15 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு 5-6 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயம் கட் பண்ண போகிறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னி செஞ்சு கொடுங்க, எல்லாருமே நல்லா டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். ஆனியன் வந்து இதே மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் ஏதாச்சும் ரெசிபி வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி டேஸ்டான ரெசிபிஸ் எல்லாம் டெய்லி சட்னி ரெசிபி, அதுக்கப்புறம் டெய்லி லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே தனித்தனியாக போட்டிருக்கேன். வீடியோ வேணும்னா ஃபுல் வீடியோவில் இருக்குது, எல்லாமே செக்அவுட் பண்ணி பாருங்கள். ஒரு பேன் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா வதக்கோங்க. மிளகா, பூண்டு அதையும் சேர்த்து நல்லா ஒரு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஆனியனும் டொமேட்டோவும் போடுங்க. நல்லா வதக்கி விடுங்க. அதிலே நல்லா தக்காளி எல்லாம் நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு என்ன அளவுக்கு கரெக்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஆறினதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நல்லா உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு டைப் கார சட்னி, வதக்கி அரைச்சி செய்யறது. இதுவே வந்து பச்சையாக அரைச்சும் செய்வாங்க, அதுவும் வேறு டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். ஒரு கடாயில் தாளிப்பு ஆஸ் யூஷுவல் தாளிக்கிற அளவுக்கு தாளிச்சிட்டு இது சட்னியோடு சேர்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.